வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். நான் இப்போ பேச வந்த விஷயம் என்னன்னா, யுவர் ஆட் காப்பி இஸ் அனதர் கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸில் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதில் உங்களுடைய சர்ச் கீவேர்ட்ஸ் அதை கவனிங்க, நெகட்டிவ் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்கள், கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். கூகுள் ஆட்ஸில் ரெக்கமெண்டேஷன்ஸ் டேப்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஏதாவது கீவேர்ட்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ்னாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும், ரெக்கமெண்டேஷன்ஸில் வரும், அதை பார்க்கணும். வேர் அண்ட் வென் யுவர் ஆட்ஸ் ஆர் ஷோட், அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். உங்களுடைய சர்ச் டேர்ம்ஸை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் எடுத்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூ ஸ்பீக் வித் கஸ்டமர் கேர் சப்போர்ட். அந்த மாதிரி பல இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸை நாம் பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரீச்சிங் த ரைட் ஆடியன்ஸ் டார்கெட்டிங் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஆட் காப்பி. அது என்னங்க ஆடு காப்பி? ஆடுன்னே சொல்லிடலாமே அப்படின்னா, ஆடுக்கும் ஆட் காப்பிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடுனா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். டெக்ஸ்ட் ஆடாக இருக்கலாம், இமேஜ் ஆடாக இருக்கலாம், விஷுவல் ஆடாக இருக்கலாம், ஒரு இன்டராக்டிவ் ஆடாக இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஜென்ரல் வேர்டு. ஆட் காப்பின்றது த ரிட்டன் டெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் யுவர் ஆட். உங்களுடைய ஆடில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் காப்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸில் முக்கியமாக இந்த சர்ச் ஆட்ஸுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் சில விஷயங்கள் பண்ண வேண்டும்ன்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டுக்குள்ளே பல ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். ஓகேங்களா? அந்த கம்பெனி பல விதமான சர்வீசஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆடு கொடுக்கும்போது வெறும் கம்பெனி நேமை மட்டும் கொடுக்காம, பிராண்ட் நேமை மட்டும் கொடுக்காம, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் ஒரு செப்பரேட் ஆட் காப்பி எழுதுறது நல்லது. ஏன்னா த டேர்ம் that users searches on the search engines like Google, it is matching with your ad copy. ஓகேங்களா? அதனால் நம்ம சொன்ன பல முக்கியமான விஷயத்தில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் காப்பி. ஸோ ஆட் காப்பி இஸ் அனதர் கீ ஆஸ்பெக்ட் இன் கூகுள் ஆட்ஸ். நீங்கள் யூசர்ஸ் தேடுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆட் காப்பி எழுத வேண்டியதாக இருக்கும். பர்டிகுலராக நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன லீடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரியான என்கொயரிஸ்க்காக கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சர்வீசஸ், அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த விஷயங்கள், அந்த கீவேர்ட்ஸ் உங்களுடைய ஆட் காப்பியில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டடாக மாற்றிருக்காங்க. மாதிரி இல்லை, நீங்கள் மல்டிபிள் ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அகெயின் இன்னும் நீங்கள் ஒரு ஆட் இல்லை, மல்டிபிள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கீவேர்டுக்கு ரைட் ஆட் காப்பி மேட்ச் ஆகி ஷோ பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, யுவர் ஆட் காப்பி, த டெக்ஸ்ட் இன் யுவர் ஆட் அண்ட் create a dedicated text ad for the dedicated products, services and keywords அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். Thank you very much. This is Sasikumar Talks.